ஜூன்லேருந்து நமக்கு வழக்கமாக ஜூன் ஜூலை ஆகஸ்டில் அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது தென் மேற்கு பருவமழை நம்ம துவங்குது. ஸோ அதனால் அந்த நேரத்திலும் அந்த திடீர்னா சில சமயத்தில் திடீர்னா ஹெவி ரெயின்ஃபால் இருக்கலாம். ஸோ அது வாட்டர் ஸ்டெக்னேஷன் அங்கங்கே அந்த இஷ்யூஸ் எங்கேயும் இனண்டேஷன் இஷ்யூஸ் இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம இப்போது அந்த டீசில்ட்டிங் ஒர்க்ஸ் முன்னெச்சரிக்கையாக நம்ம சென்னை மாநகரத்தில் மற்ற சுற்றுள்ள அனைத்து அந்த நகரப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் நம்ம டீசில்ட்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இதை இயற்கையான திடீர்னு மழை வந்துருச்சுன்னா ஒன்றும் இஷ்யூ இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஆய்வு பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே சென்னைக்கு மட்டும் இல்லாமல் மற்ற நகரங்களில் இந்த கோயம்புத்தூர், மதுரை போன்ற மாநகரத்திலும் நம்ம இந்த சீசனில் இப்போது டீசில்ட்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா அந்த நம்ம வழக்கமாக நமக்கு வடகிழக்கு பருவமழையில் மழை பெய்யும் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் இந்த தென் மேற்கு பருவமழையிலும் நல்ல மழை சில சமயத்தில் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்களா சில இடங்களில் ஸ்டேட்டில் ஒரு 15 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி திடீர்னு நமக்கு ஹெவி ரெயின் இருந்தால் இந்த இஷ்யூஸ் இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னெச்சரிக்கையாக டீசில்ட்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை நம்ம இன்றைக்கி மெயினாக அதை ஆய்வு பண்ணுறோம். அதை தவிர மற்ற பணியும் நம்ம என்ன ஒரு ரோடு ஒர்க்கு மற்ற பணி என்ன போயிடுச்சோ அதுவும் ஆய்வு பண்ணுறோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக தேனி, திருநெல்வேலி, தென்காசி இந்த கோயம்புத்தூர் வரைக்கும் கனமழை. அந்த மாவட்டங்களுக்கு ஏதாவது எச்சரிக்கை? அந்த மாவட்டங்களுக்கு ஏற்கனவே நம்ம அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவரோடு பேசி அவங்களும் ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி திடீர் மழை வந்துருச்சுன்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் நகரம் மெயினாக அந்த நகரப்புற பகுதியில் அந்த டீசில்ட்டிங் ஸ்டோம் வாட்டர் டீசில்ட்டிங் பண்ணும். அதே மாதிரி மற்ற பகுதிகளில் திடீர்னு அந்த காற்றோட மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது திடீர்னு அந்த இஷ்யூஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு இந்த ட்ரீ கட்டிங் மஷின்ஸு ப்ளஸ் மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம இந்த பவர் சார்ஜ் மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்கோம். அவர் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கு சொல்லியிருக்கோம். ஏன்னா எந்த பகுதியில் அது வந்து திடீர்னு மழை இருந்தால் அந்த மக்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில் பல இடங்களில் வந்து மழைநீர் வடிகால் கழிவுநீர் கால்வாய்கள் வந்து புதுசாகவே அமைச்சிக்கிட்டு இருக்காங்க கோல்டி கிரெயின் மூலமாக. ஆனால் அந்த பணிகள் வந்து உடனுக்குடனே முடிக்காததுக்கு காரணமாக 15 நாள் 20 நாள் போகும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து போக முடியாமல் சிரமப்படுறாங்க பல இடங்களில். குறிப்பாக ஆதம்பாக்கம் இல்லை அதை இந்த நம்ம வடகிழக்கு மழை அது வரப்போ ஒரு 3-4 மாதமாக அந்த பணி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த கட்டாயம் அந்த நேரத்தில் பணி செய்ய முடியாது. ஆனால் அது ஜனவரிக்கு பிறகு மறுபடியும் அந்த ஒர்க்கு ஏற்கனவே ஆரம்பித்த ஒர்க்கை மறுபடி ஆரம்பிச்சிருக்கோம் இப்போது இந்த சீசனில். ஏன்னா இந்த நேரத்தில் தான் அந்த கோடை காலத்தில் தான் நம்ம நல்லா வேலை செய்ய முடியும் நம்ம சென்னை மற்றும் ஸ்பேஸில் நம்ம கடலோர பகுதியில். ஸோ அந்த ஒர்க் அனைத்து துறைகள் சார்பாங்க. அதாவது ஜிசிசியில் சென்னை மாநகரத்தில் பண்ணுறாங்க, நீர்வளத்துறையில் பண்ணுறாங்க, நெடுஞ்சாலை துறையில் பண்ணுறாங்க. ஸோ அனைத்து துறையில் அந்த பணிகள் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும். அது உங்களும் வேலை ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த வேலை போயிட்டுருக்கு. ஏன்னா அதை எப்படியும் அந்த செப்டம்பருக்குள்ளே அந்த பணிகள் நம்ம முடிக்கணும். ஸோ அந்த ஒர்க்கும் இப்போ சுற்றி போய் பார்க்குறோம். ஏன்னா அந்த சீக்கிரமாக முடித்தா தான் அந்த வர வடகிழக்கு பருவ மழை காலத்தில் அது நமக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்கும். இல்லை அப்படி இல்லை. ஒரு கிணைப்பு நம்ம ரெகுலராக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை சென்னை மாநகர ஆணையர் தலைமையில் ஒரு கிணைப்பு குழு மீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மாதத்தில் ஒரு முறை ஈவன் ஸ்டேட் லெவலில் நாங்கள் அந்த ஒரு இந்த கூட்டம் கண்டக்ட் பண்ணுறோம். அப்புறம் அந்த ஒவ்வொரு ஜோனல் லெவலில் ஒவ்வொரு வார்டு லெவலில் ஒரு குழு போட்டுட்டு எங்கெங்கே என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு பேசிட்டு, உதாரணமாக இதில் இந்த ஸ்டோம் வாட்டர் கட்டுறாங்க அந்த துறை மட்டும் இல்லை, அந்த டான்ஜெட்கோ அந்த குடிநீர் வாரியம் போன்ற அனைத்து துறைகள், டிராஃபிக் போலீஸ் இதெல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு அதை ரெகுலராக ஒவ்வொரு டியூஸ்டே மீட் பண்ணி அந்த என்ன இஷ்யூஸ் இருக்குது, எந்த ரோட்டில் வேலை செய்யலாம், எங்கே இப்போ வேலை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், அதை ஒன்றா உட்காந்துட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒரு கோஆர்டினேஷன் இல்லைன்னா சொல்ல முடியாது, நல்லா கோஆர்டினேஷன் இருக்குது. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுறது மத்திய அமைச்சருக்கு நம்ம கடிதம் அனுப்பிச்சிருக்கோம். அங்கேருந்து வேறு நம்ம இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம் இங்கே சென்னையில். அதை பற்றி அதுதான் இப்போ ஒர்க் பண்ணுறோம். அதாவது மெயினாக நம்ம ஒரு 2 பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அந்த வட சென்னை பகுதியில் அந்த கோசசலியார் ப்ராஜெக்டும், அந்த அதே மாதிரி சவுத் சென்னையில் அந்த கோலம் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டோட டைம் அந்த ஏற்கனவே கான்ட்ராக்ட் படி எக்ரிமெண்ட் படி அதில் டைம் இருக்குது. ஆனால் அந்த ஏற்கனவே நம்ம என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதோட வேகமாக அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. ஒரு அளவு மேக்ஸிமம் ஒர்க் இந்த கம்மிங் வடகிழக்கு பருவமழைக்கு உள்ளே முடிஞ்சிடும்.
தேங்க்யூ. முழு சதவீதம் முடிஞ்சிருச்சா சார்? போன மலைக்கு முன்னாடியே வந்து 90% முடிஞ்சது, 80% முடிஞ்சது, விவாதமாச்சு. அதாவது பனி பொறுத்தவரையில் நம்ம ரெண்டாக பார்க்கணும். ஒன்று, அந்த சென்னையோட மைய பகுதியில் அந்த கூடுதலாக நம்ம சேங்ஷன் பண்ணோம். அந்த பணிகள் அனைத்து பணி முடிஞ்சிச்சு. இரு இடங்களில் சில இடங்களில் ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸாக சேங்ஷன் பண்ணோம் போன வருஷம். அந்த பணி மட்டும் பாக்கி இருக்கு. அந்த பணி 100% இந்த செப்டம்பர் ஆகஸ்ட்டுக்கு உள்ளே முடிஞ்சிடும். இதை தவிர 2 பெரிய ப்ராஜெக்ட் நான் சொன்னபடி அந்த கோசஸ் தலியாரில் அண்ட் கோலம் பகுதியில் அந்த 2 பேசினில் ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த ஒர்க்கு கொஞ்சம் பாக்கி இருக்கும். ஏன்னா அதோட டைமை அந்த 2025 வரை டைம் இருக்குது அந்த கான்ட்ராக்ட் படி. சென்னை எப்போவுமே நம்ம கடந்த 2-3 வருஷத்தில் பண்ண ஒர்க்குனால நம்ம இந்த நார்மல் மலைக்கு நம்ம தயாராக இருக்கும். ஆனால் சில சமயத்தில் திடீர்னா ரொம்ப ஹெவி, எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி, எதிர்பார்க்காத அளவுக்கு மழை வந்தால் சென்னை மட்டும் இல்லை எந்த நகரத்திலும் அது தாங்க முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.